ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டேஸ்பாக் தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கார் டெலிவரி எடுத்துகிட்டு நேராக விஎஸ்பி கார் கேருக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கார் புதுசாக வாங்கின உடனே மேண்டிட்டரியாக சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே முதல்ல ஒரு 3 விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒன்று வந்து சன் ஃபிலிம், அது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே போடக்கூடியது தான். இந்த சன் ஃபிலிம் நாம் இப்போ போட்டாச்சு. நாம் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா CR70 3M உடைய CR70 தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதை தான் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்பயுமே அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இருக்கிறதுலே வந்து சூப்பரான ஒரு சன் ஃபிலிம்னா ஃபீட்பேக் படி அதுதான் பெஸ்ட்டு. பட் நாம் அதை போட்டோமான்னு கேட்டிங்கன்னா அதை போடலை. என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12,000 14,000 வரைக்குமே இருக்கும். ரொம்பவே காஸ்ட் அதிகம். ஏன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 70 to 80% வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது அதில். ஸோ என்னால் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து வெறும் இந்த விண்ட்ஷீல்டுக்கு மட்டுமே 12,000ன்றது எனக்கு கொஞ்சம் டைட்டான ஒரு டைமில் இருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை தான் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பிராண்டுன்னா கார்வேர் ஆர்டிக் கூல். ஸோ கார்வேர்ன்றது ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது நமக்கு ஆப்ஷனு. ஒன்று வந்து கார்வேர் ஐஸ் கூல், இன்னொன்று வந்து கார்வேர் ஆர்டிக் கூல். நம்ம போட்டிருக்கிறது தான் ஆர்டிக் கூலு. ஸோ இதை விட இன்னும் பட்ஜெட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது விண்ட்ஷீல்டு மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3K 4Kலேயே வந்து போடுற மாதிரி, அண்டு சைடு ரியர் எல்லாமே வந்து ஒரு 4Kன்ட்டு அரௌண்ட் உங்களுக்கு வந்து 6 to 8Kலேயே வந்து முடிக்கிற மாதிரிலாம் வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வர்த்துன்றது ஒரு ஜெர்மன் பிராண்டு. அதுதான் இருக்கிறதுலே நம்ம இந்தியாவில் ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியன்ட்டான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். அதுவுமே ஒரு சூப்பராக. அதில் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 to 40% வந்து ஹீட் ரிஜெக்ஷன் இருக்கும். 99% யூவி ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பரான பிராண்டு தான். அது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய இடத்துல வந்து வர்த்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. எனக்குமே அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சைடு அண்ட் ரியர்லாம் பார்த்திங்கன்னா வர்த்து பிராண்ட் தான் போட்டிருக்கோம். ஆஸ் பர் வந்து லீகல் நார்ம்ஸு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து எதுக்காகனா நம்ம பிளாக் வெஹிக்கிள் கொஞ்சம் ஹீட் ரிஜெக்ஷன் அதிகமாக தேவைன்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம். மெயினாக ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு CR70 தான் பெஸ்ட்டு. பட் நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால இந்த ஆர்டிக் கூலை வந்து நம்ம போட்டிருக்கோம் கார்வேரில். ஸோ சன் ஃபிலிம் எடுத்தோம்னா முதல்ல வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்த்து பிராண்டு தான். அதுக்கு அடுத்த பிராண்டு பார்த்திங்கன்னா இந்த கார்வேர் இந்தியன் பிராண்ட். ஸோ வர்த்து வந்து ஜெர்மன் பிராண்ட், கார்வேர் வந்து இந்தியன் பிராண்ட். நான் அதனாலேயே இந்தியன் பிராண்டை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் கார்வேரில் நமக்கு 2 இருக்குது, ஐஸ் கூல் அண்ட் ஆர்டிக். ஐஸ் கூலுக்கு அடுத்தபடியான ஒரு ப்ராடக்ட்னா அது வந்து ஆர்டிக் கூலு. ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா US பிராண்டான 3M. அதுக்கு அடுத்து இன்னுமே வந்து செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் விண்ட்ஷீல்டுக்கு மட்டுமே 1 lakh rupees வந்து சன் ஃபிலிம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி நார்ம்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனா நம்ம இதை சொல்லலாம். கார்வேர் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒரு 50% வந்து ஹீட் ரிஜெக்ஷனோடு இருக்குது. அண்ட் யூவிலாம் வந்து நமக்கு ஃபுல்லாக 99% வந்து குறையுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட். ரெண்டாவதாக ஃப்ளோர் மேட்டை பொறுத்தவரை நம்ம வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்போம். 7D 5D அப்புறம் அந்த நூடல்ஸ் மேட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன தான் வந்தாலுமே ஃப்ளோர் மேட்டு PVC தான் பெஸ்ட்டு. பிகாஸ் வந்து அதை வாட்டர்லாம் டக்குன்னு கொட்டினா அது தேங்கும், ஊறாமல் அதை துடைக்கிறது ஈஸி, அழுக்கு எடுக்கிறது ஈஸி. ரொம்பவே வந்து கொஞ்சம் டியூரபிலிட்டி ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் மேட்னா அது PVC தான். அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாமும் PVC போட்டாச்சு. PVCயில் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து தின்னு, இன்னொன்று வந்து திக்கு. ஸோ தின்னுன்றது ரொம்பவே மெலிசாக இருக்கும். அது என்ன ஆகுனா இந்த டோர் எட்ஜஸ்லாம் நம்ம வந்து இறங்கி ஏறும்போதெல்லாம் கால் பட்டு சீக்கிரம் பிஞ்சிரும். அது ரொம்பவே தின்னாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பாடியோடைய சைஸ் இரும்பெல்லாம் வந்து பட தேய ஒரு 2 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பிய ஆரம்பிச்சிடும். அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க ஆரம்பாண்டு போட்டு, அதெல்லாம் பிய ஆரம்பிச்சிடும் பட. ஸோ அதனால் தின்னு வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 1500 வந்து தின்னு போட்டுடலாம். ஓவரால் வண்டிக்கு ஃப்ளோர் மேட்டே வந்து 1500 போடலாம் அந்த தின்னு. ஸோ அதுக்கேற்ற தான் டியூரபிலிட்டி ஒரு 2 வருஷம் அதோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம் தான். கீபோர்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வர்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து வந்து திக்கு இருக்குது. நாம் திக்கு தான் போட்டிருக்கோம். திக்குன்றது கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடியது. நமக்கு வந்து ஒரு 2.5 to 3 years வரைக்குமே உழைக்கக்கூடியது. ஸோ அந்த திக்கை வந்து சூஸ் பண்ணுவோம். மூணாவதாக பார்த்திங்கன்னா கோட்டிங் போடணும். நாம் வந்து நமக்கு ஷோரூம்லேயும் சரி, மெட்டா ஏஐயுமே சரி, கூகுள்லேயும் சரி, வெளில எல்லாருமே சரி செராமிக் போட சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நாம் சீலண்ட் கோட்டிங் போட்டிருக்கோம். அது ஏன்றதை நான் சொல்கிறத விட கமல் ப்ரோ உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். கமல் ப்ரோ கேட்பேன். வண்டி பக்காவா ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே, வண்டி எடுத்துட்டீங்க நீங்க நல்லபடியா. சொல்லிட்டு எடுத்தாச்சு. சில பல எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எடுத்திருக்கீங்க. ஆமா, கரெக்ட், ரைட்டு. அதான் ப்ரோ, நம்ம வந்து நிறைய பேர் எனக்கு செராமிக் கோட்டிங் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நம்ம சீலண்ட் போட்டிருக்கோம். அது ஏன்றது நீங்களே வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் நம்ம என்ன எதுக்கு யூஸ்ன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
நம்ம செராமிக் கோட்டிங் வந்து இன்டோர் பார்க்கிங் ஆர் அவுட்டோர் பார்க்கிங்கிறது ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கணும். இது வந்து நம்ம கேட்டதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டோர் பார்க்கிங்காக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வந்து செராமிக் போகலாம். ஒரு ஃப்ளாட்டு கீழே நிற்கிது, இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் கீழே நீங்கள் வந்து ஒரு டெரஸ் கீழே இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு செராமிக் கோட்டிங்கோ கிராஃபைன் கோட்டிங்கோ ஒரு பிபிஎஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு வந்து அவுட்டோர் பார்க்கிங் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அடுத்த சாய்ஸ் நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டெப் பாலிஷோ இல்லை பெயிண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பேஸ்ட் வேக்ஸ் சொல்லுவாங்க, சீலண்ட் கோட்டிங் சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ன்றதுனால வந்து நான் வந்து சீலண்ட் கோட்டிங் உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஓகே. அதால் வந்து ஏன்னா வந்து புதுசாக வண்டி ஃப்ரெஷ்ஷாக வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டி மேனுஃபேக்சரிங் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் பிஃபோரே வந்து யார்டுக்கு வந்துடும் வண்டி. யார்டுக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு ட்ராவலிங்கில் வரும் வண்டி. அந்த ட்ராவலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டில் நிறைய படக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமே ஷோரூமுக்கு வந்துடும். ஷோரூமில் வந்து ஒரு அந்த உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த நம்பருக்கு போயிட்டு வரும், பிடிஏ செக் போயிட்டு வரும், அந்த மாதிரி போயிட்டு வரும்போது அங்கே வண்டி வந்து டஸ்ட் துடைப்பாங்க. அதில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்மளதுலேயே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷோரூமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து வேக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஜென்ரலாக நீங்கள் அங்கே கோட்டிங்கோ இல்லை பாலிஷிங்கோ எதுவும் எடுக்கலைன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு வண்டி டெலிவரி பண்ணும்போது ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு வண்டியை வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாஷிங்கில் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஆரோ வாட்டர் இல்லாமல் நார்மல் வாட்டராக இருந்ததுன்னா வாட்டர் மார்க் கொடுக்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா உங்க வண்டியில ஃபுல்லாக வாட்டர் மார்க் இருந்தது. வாட்டர் மார்க் மட்டுமா இருந்தது? கண்டிப்பா. ஒரு நாள் நான் அவுட்டோர் வச்சேன் கைஸ். ஏன்னா அவுட்டோர் தான் நமக்கு பார்க்கிங் இல்லை. ஒரு நாள் வெளில வச்சேன், ஒரு சைடு ஃபுல்லாக பேர்ட் ட்ராப்ஸு, ஃபுல் டஸ்ட்டு. மெயின் ரோடு வேறையா, பஸ் எல்லாம் போவோம், ஃபுல் டஸ்ட்டு. புது வண்டின்னு கொஸ்டின் மார்க் தான் போடுவீங்க, இது புது வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் கொண்டு வந்தேன் அவர்கிட்ட. இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து மெட்ரோ வேலையும் போயிட்டு இருக்கனால வந்து அந்த டஸ்ட்டும் அதிகமாக இருந்தது. அதால தான் நான் வந்து உடனே உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து செராமிக் கிராஃபைன் பிபிஎஃப் எதுவும் போகாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கார் பார்க்கிங் பார்த்து அப்புறம் நீங்கள் வந்து அந்த சாய்ஸுக்கு போயிடலாம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டர் சாய்ஸ், ஒரு லோ காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு சீலண்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 months வரைக்கும் நிற்கும். இது அதுதான் ஃபேக்டர் தான். இப்போ பிளாக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக சொல்லணும் 4 to 6 months வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓகே, கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு வேக்ஸோட இது வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம வேக்ஸுக்கு அப்புறம் சீலண்ட் கோட்டிங் அப்புறம் தான் வந்து செராமிக் கிராஃபைன் பிபிஎஃப் அப்படி போயிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க வண்டி அந்த லுக் இருக்கணும், அந்த லுக் இருக்கணும்னா உங்களுக்கு சீலண்ட்டில் மட்டும்தான் அந்த லுக் வரும். வேக்ஸில் வரும், பேஸ்ட் வேக்ஸ் இருக்குது, இப்போ செராமிக் வேக்ஸ் வந்துருச்சு, கிராஃபைன் வேக்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்டது வந்துருச்சு. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஜென்ரேட் பண்ணுறது சீலண்ட் தான். இதனால் இது அப்பத்துலேருந்து இருக்கனால வந்து நம்ம வந்து பாலிமர் சீலண்ட் கோட்டிங் சொல்லுவாங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வண்டி. ஓகே, நாம வந்து செராமிக்கோ கிராஃபைனோ போட்டு திருப்பி நான் போய் மெயின் ரோட்ல வச்சு டஸ்ட் ஆகிறதுக்கு போடாமே இருக்கலாம். ஆமா, இதுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10K உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நீங்க செராமிக்கோ இல்லை நீங்க வந்து கிராஃபைனோ எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராண்டு, நல்ல ஒரு செராமிக், நல்ல ஒரு கெமிக்கலா இருந்ததுன்னா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா 14லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஓகே, 14லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து செராமிக்கும் வரும், கிராஃபைனும் வரும், உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் கோட்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பிபிஎஃப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வந்துடும். இப்போ நம்ம வந்து அவுட்டோர் பார்க்கிங் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்சே வந்து வண்டியை வந்து டேமேஜ் பண்ண மாட்டேனாங்க. இதை தெரிஞ்சே வந்து அவங்கள வந்து இழுத்து விட மாட்டேன். என் ஃபேக்டர் சொல்லி நான் எப்படி பார்த்தா நான் பண்ணி கொடுத்தா ரோட்டில் போக போகுது வண்டி, டஸ்ட் ஆக போகுது. டஸ்ட் ஆச்சுன்னா திருப்பி அவங்க வந்து துடைப்பாங்க, திருப்பி ஸ்க்ராட்ச் வந்து ஜென்ரேட் ஆகும். கரெக்ட். நம்ம எதுக்கு இந்த கோட்டிங் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோன்னா, வண்டி இந்த டெலிவரிக்கும் அந்த வண்டி மேனுஃபேக்சரிங் அந்த டேட்டு வந்து அந்த டேட்டில் என்னென்ன ஆயிருக்குமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, மேனுஃபேக்சரிங் ஆகி உங்களுக்கு வந்து யார்டுக்கு வந்து அந்த யார்ட்லேருந்து கஸ்டமர் பிளேஸ் வருது உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த டைமில் எவ்வளோ வண்டிங்க வந்து ப்ராப்ளம்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுது. இங்கேருந்து போனாலே ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும். புரியுது. ஏன்னா வண்டி இன்டோர் பார்க்கிங்காக தான் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இது கஸ்டமர் வந்து நம்ம என்ன கேட்குறத போட்டுக்கலாம். அவுட்டோர் பார்க்கிங் வந்து தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே போட்டு கொடுத்துடணும். அவங்க கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அவுட்புட்டில் எடுத்து கொடுத்துடணும். ஓகே. ஸோ இப்போ இந்த சீலண்ட் கோட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த சீலண்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு வேக்ஸ் இருந்து அடுத்த லெவல் தான் இது. ஓகேங்களா, நான் அதே ஃபஸ்ட்டு மாதிரி சொன்னது தான். இதோட பிளாக்குன்னும் போது வந்து நம்ம ஊர் டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 2 months ஒன்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து வாஷிங் வரணும், வாட்டர் வாஷ் பண்ணணும்.
இல்லை பக்கத்தில் எந்த டீட்டெயிலிங் ஷாப் இருந்தாலும் நீங்கள் போய் பண்ணலாம். நீங்கள் பிஃபோராக சொல்லி இந்த மாதிரி பாலிஷிங் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ரேண்டமாக வண்டியை விட்டிங்கன்னா அவங்க எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது வாட்டர்? ஆமாம், இதுக்குன்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு டீட்டெயிலிங் ஷாப் போகும்போது அவங்க வந்து செராமிக் வாஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி? ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கெமிக்கல் ஷாம்பு வந்து வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நார்மல் ஷாம்புன்னு ஒன்று இருக்கும், ஃபோம் ஷாம்புன்னு சொல்லுவாங்க, பக்கெட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டு வந்து இப்போ ஸ்பீட் கார் வாஷ்ன்னு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி விஷயமா, அதாவது ஏதோ நீங்கள் செராமிக் கோட்டிங் கிராஃபைன் கோட்டிங் போட்டதுனால தெரியாத வியூவர்ஸுக்கு செராமிக் வாஷ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, அது ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பூஸ்டர் நீங்கள் அடுத்தது நீங்கள் பூஸ்டர் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண டீட்டெயிலர்ஸுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வண்டியோட லுக்கும் வந்து போகாது, எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும் லுக்கு. 2 months வாஷ், அதுக்கப்புறம் பட் ஆனால் சொல் மார்க் விழும், கம்பல்சரி விழும். சொல் மார்க் நீங்கள் சும்மா தொடச்சாவே சொல் மார்க் கண்டிப்பாக விழும். சொல் மார்க்காக வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை நம்ம டெய்லி துடைக்கிறதுனால தான் வருது. அது எந்த ஒரு வியூவர்ஸ் வந்து இது ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, நம்ம துடைக்கிறதுனால மட்டும்தான் வருது. இது அது சரி செய்யப்படுமா? அது சரி செய்யப்படுமானா அது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த வேக்ஸ் டஸ்டர் சொன்னீங்க. ஆமாம், அந்த ஜப்போசோ சொல்லிட்டு பிராண்ட்ல டஸ்டர் இருக்கு, அது நல்லா இருக்காது, வேக்ஸ் கண்டாமினேஷனோட வரும். அந்த ஜப்போசோ டஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணலாம். ஓகே, செப்பரேட்டாக இருக்கணும். கிளாஸுக்கு தனியாக இருக்கணும், பாடிக்கு தனியாக இருக்கணும், இன்டீரியருக்கு தனியாக இருக்கணும், அலாய் வீல்ஸுக்கு தனியாக இருக்கணும். அலாய் வீல்ஸ் ப்ளஸ் வந்து ரன்னிங் போர்டுக்கு தனியாக இருக்கணும். கிளாத்து எல்லாத்துக்கும் ஒரே கிளாத் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த சொல் மார்க்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாமே விழும். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் கிளீனர் வந்து நீங்கள் வந்து பொலின்லாம் போடாமல் ப்ராப்பர் கிளாஸ் கிளீனர் என்னவோ அது வந்து ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வீட்லேயே நீங்கள் வச்சு பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிகர் டைப்லாம் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. ஓகே, ஸ்ப்ரே வேக்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கலர் ரீட்டைன் ஆகும். நீங்கள் எங்ககிட்ட வர டைம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும். புரியுது. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப க்ளோஸ்லேயே தான் இருப்பீங்க. நீங்கள் எங்கள் கூடயே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. வண்டி வாங்கினதுலேருந்து நீங்கள் வந்து எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து 6 months ஒன்ஸ் வந்து நம்ம இதை வேக்சின் பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி? ஆமாம், 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வந்து டூ டைம்ஸ் ஒன்று பண்ணணும். ஒன்று வந்து இப்போ நம்ம ஃபேஷியல் நம்ம எப்படி பண்ணுறோம் ஃபேஸுக்கோ அதே மாதிரி தான். ஒரு ஸ்க்ரப் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டூனர் மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். இப்போ நம்ம விண்ட்ஷீல்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? விண்ட்ஷீல்டு, சைட் மிரர்ஸுக்கு. விண்ட்ஷீல்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வெதர் மாறினதுனால நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டுக்கு வந்து வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் போட்டிருக்கோம். நீங்கள் கேட்டதுனாலும் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நார்மல் கிளாஸுக்கு வந்து நானோ கோட்டிங் போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு நம்ம கிளாஸுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் கிளீனரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. ஆனால் நான் மோஸ்ட்லி கிளாஸை க்ளீன் பண்ண மாட்டேன், அதான் ஃபேக்ட்டு. கிளாஸுக்கு என்ன பண்ணுவேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கீழே வாட்டருக்கான ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண வேணாம், அதுக்குன்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அதை போடுவாங்க. நீங்கள் மெக்கானிக் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. டைரெக்டாக அதுதான் பண்ணுவேன், நான் தொடங்க மாட்டேன். நீங்கள் டேப்லெட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர நாசல் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் படிஞ்சிடும். அது மூலியமாக உங்களுக்கு வராது, அந்த நாசல்ல இருந்து அந்த அவுட்புட் தண்ணி சரியாக வராது. ரைட், சூப்பர் ப்ரோ. அவுட்புட் வந்துருச்சு. மீண்டும் 2 மாசத்துல சந்திக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.